நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஹஜ் பயண விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. உடுமலை மடத்துக்குளம் ஜமாத்துல் உலமா வட்டார ஐக்கிய ஜமாத் மற்றும் ஆதம் இன்டர்நேஷனல் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் ஹஜ் பயணத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பான பயண நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அடுத்த ஹஜ் பயணத்திற்கான அனுமதி முன்கூட்டியே வழங்கப்பட உள்ளதால் ஹஜ் செல்ல விரும்புவோர் பாஸ்போர்ட், விசா உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தனியார் ஹஜ் சேவை நிறுவனங்களை தேர்வு செய்யும் போது பதிவு பெற்ற நிறுவனங்களையே தேர்வு செய்ய வேண்டும் என்றும் குறைந்த கட்டண விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஹஜ் 2027ற்கான சிறப்பு பேக்கேஜ் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் முன்பதிவும் தொடங்கப்பட்டது. உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாத்துல் உலமா ஆதம் இன்டர்நேஷனல் நிறுவனம் இணைந்து ஒரு ஹஜ் விழிப்புணர்வு நிகழ்வை இன்று நடத்தியுள்ளோம். இதனுடைய நோக்கம் வருகின்ற 20ஆம் தேதியோடு இந்திய ஹஜ் கமிட்டி மூலம் பயணிக்கக்கூடியவர்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. அதே போன்று தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லக்கூடியவர்களுடைய பயணமும் ஒரு சேரவே இந்திய மற்றும் சவுதி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கணியூரில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு சம்பவம் தொடர்பாக சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் விளக்கம் அளித்துள்ளார். நன்றி தெரிவிக்கும் பயணத்தின் போது மாலை அணிவிக்கும் நிகழ்வில் கூட்ட நெரிசலின் காரணமாக லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் அதன் பிறகே பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு சென்றது குறித்து தகவல் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த அவர் இந்த சம்பவத்தை கட்சியில் கோஷ்டி பூசல் இருப்பது போல சிலர் சித்தரிக்க முயற்சிப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தில் எந்தவித உட்கட்சி பிரச்சனையும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். ஒரு விளக்கம், இந்த கேள்வியிலேயே ரெண்டு தப்பு என்னன்னா, ஏன் முன்னால் நடக்கல ஒண்ணு, அப்படி தாக்கப்பட்டாருங்கிறதும் இல்லை, அப்படி எதுவும் நடக்கவே இல்லை, தாக்கவும் இல்லை, ஏன் முன்னாலும் நடக்கல. நான் தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நான் ஜெயிச்சு இந்த தொகுதியில எல்லா பக்கம் நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஒவ்வொரு வில்லேஜா போய் சொல்லும் போது இங்க இந்த ஊராட்சிக்கு இன்னைக்கு கனியூர், நீலம்பூர் இந்த பக்கமெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு டூர் போட்டிருந்தோம். அப்படி போகும்போது அந்த கனியூர் அந்த 4 கார்னர்ல ரைட் திரும்பும்போது கிரௌட் அதிகமா இருந்தது. நான் கீழே இறங்கும் போது மணி 9:35 9:40. ஏன்னா அதுக்கப்புறமா சொல்றாங்க இன்னும் 2 பாயிண்ட் இருக்குன்னா வேகமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்குள்ள முடிக்கணும்னு. அப்போ நான் 2 பேர் ஆராய்ச்சி எடுத்தாங்க, போதுமா நான் திரும்ப இன்னொரு நாளைக்கு வரும்போது ஆராய்ச்சி எடுத்தான்னு சொல்லிட்டு நான் வண்டியில் ஏறி மேல நன்றி சொல்லிட்டு நான் கிளம்பி போகும்போது ஒரு 2 பேர் ட்ரங்க் ஃபுல்லா குடிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் போட்டுருந்தாங்க, ரொம்ப சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஓரமா கூட்டிட்டு போங்க அந்த பையனை சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 4-5 கிலோமீட்டர் போகும்போது தான் ஒரு இஷ்யூன்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்பி வர்றேன்னு சொன்னேன், பட் வேண்டாம்னா நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் அந்த நைட் ஒரு 12 o'clock நான் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்டேஷன்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்தா எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலைங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சன் டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாங்க. சரி, சன் டிவி பற்றி நமக்கு தெரியுங்கனால நான் பெருசாக எடுத்துக்கல, பட் இருந்தாலும் பார்க்கணுமே. நிறைய பேர் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த வசந்தின்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க, நான் இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்கேன்ட்டு. சரி, நான் அந்த பொண்ணுவோட பேசுறேன், நான் ட்ரை பண்ணேன், இது எடுக்கல. சரின்னு விட்டுட்டோம். வேற ஒருத்தர் வச்சு பேச சொன்னேன், பேசுறேன், எடுக்கல. சரின்னு விட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ காலையில் பேசினாங்க. இதில் என்னன்னா, அந்த சம்பவம் நடந்தது அவங்க கூட வந்த ஆளே ஒரு பையன் அவங்கள பிடிச்சி தள்ளுறான். அதுக்கு உண்டான வீடியோவும் இருக்கு. அந்த இதில் அவங்க நில குடிஞ்சு போய் தள்ளி போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு திரும்ப அந்த காருக்கு வழி விடுறாங்க. நம்ம அந்த ஒன்றியத்தோட ஒரு தம்பி காருக்குள்ள இருக்கிறாரு. அந்த பையனையும் இந்த தள்ளி விட்ட பையன் அந்த லேடியை தள்ளி விட்ட பையன் அவங்கள அந்த பையனை அடிக்கிறான். அடிச்சு கார் கண்ணாடியெல்லாம் திருப்புறாங்க. பட் அந்த பையன் என்ன யார் என்னங்கிறத இப்போ விசாரிக்க சொல்லியிருக்கு. அடுத்தபடி கோஷ்டி பூசலோ அந்த மாதிரி எதுவும் இல்லை.
பழனி முருகன் மலைக்கோவிலுக்கு படிப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த திண்டுக்கல் மாவட்ட தடயவியல் துறையின் கைரேகை நிபுணரும் சார்பு ஆய்வாளருமான விக்னேஷ் திடீரென்று ஏற்பட்ட நெஞ்சுவலியால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் பழனி அருகே நடைபெற்ற நகை கொள்ளை வழக்கு விசாரணைக்காக வந்திருந்த நிலையில் பணியை முடித்த பிறகு கோவிலுக்கு சென்றார். அப்போது ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் முதலுதவி அளிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வழியிலேயே உயிரிழந்தார். அவரது உடலுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் காவல் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் உடல் சொந்த ஊரான தேனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் காவல்துறையினரிடமும் பொதுமக்களிடமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வடக்கு தாமரைக்குளம் அருகே கடை நடத்தி வந்த சபரிவர்மன் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அவர் உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக 3 சிறை வார்டன்கள் மற்றும் 8 கைதிகள் என்று மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க தமிழக அமைச்சர்கள் ஸ்ரீநாத் மற்றும் ராஜேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருடன் சபரிவர்மன் இல்லத்திற்கு நேரில் சென்றனர். அப்போது அரசு சார்பில் 10 லட்சம் நிவாரணம், மனைவி ஆனந்தவல்லிக்கு அரசு வேலை மற்றும் குடும்பத்தின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக உறுதியளித்து உடலை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டனர். ஆனால் பிரேத பரிசோதனை வீடியோவை தங்களது மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அதன் பின்னரே உடலை பெற்றுக் கொள்வோம் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்ததால் பேச்சுவார்த்தை முடிவின்றி நிறைவடைந்தது. எனக்கு ஆரம்பத்தில் நான் ரோட்டில் நின்று ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் எனக்கு பார்க்க விட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடி 3 ட்ரிப்பு முயற்சி பண்ணும்போது இதே இடத்துல வேற ஒரு சார் இருந்து சாவி தொலைஞ்சிருச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி என்னைய வெளியே தள்ளினாங்க. அப்போ நான் ரோட்டில் போய் உட்கார்ந்தப்போ சார் நீங்கள் பார்க்க வச்சீங்க இல்லை சார், செஞ்சீங்களா சார், அது நடந்துச்சுல. நான் முதல்ல அதே அந்த அதிகாரிகிட்ட என் தம்பி பார்த்து இது தம்பி தானான்னு நான் உறுதிப்படுத்தணும்னு சொல்லும்போது ஏன் என்ன ஒரு செகண்ட் பார்க்க விடலை சார். இவளுக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம், புருஷன் செத்ததுக்கு நான் நீதி வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொன்னா ஒத்தியில போராடணும். யோசிச்சு பாருங்க, என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு பெரிய இதுல நான் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கேன் சார். அவங்களெல்லாம் எதிர்த்து நிக்கிற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இல்ல உங்களுக்கு நீதி வழங்குறது தான், உங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல நாங்க எல்லாருமே. எங்க அம்மா போன நாள்ல இருந்து நேற்று வரைக்கும் என்ன சொல்லி அழுத விஷயம் எடி அடிப்பாங்களான்னு கேட்டனே, நீ அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னியே, கொண்டு வந்திருக்காங்க நிம்மதியான்னு கேக்குறாங்க. இது என்ன எத்தனை நாளைக்கு என்ன கேட்பாங்க சொல்லுங்க. நான் அன்னைக்கு அழுது கூப்பாடு போடும்போது எனக்கு முதல்ல குரல் கொடுத்தது ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து வந்தவங்க. இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு வேண்டி எந்த வெளியூர்லேருந்து வந்து வீட்டிலே நாய்க்காவல் கிடக்குறாங்க. நான் சாப்பாடு கூட கொடுக்கல சார், இங்கேயும் நாங்கள் பட்னி கொடுக்கல. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒரே ஒரு நீங்கள் 100% அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். அதே மாதிரி மீடியாவுக்கும் நான் அதை உண்மைன்னு சொல்லணும்னா எனக்கு 1 டே டைம் தருவீங்களா? நாளைக்கு 1 டே மட்டும் நான் அந்த ஃபுட்டேஜை ஹியூமன் ரைட்ஸில் உள்ள ஒரு டாக்டருக்கு அனுப்பி நான் கேட்குறதுக்கு எனக்கு டைம் கொடுப்பீங்களா? அது ஓகே, நீங்களும் ஓகே தான், நானும் ஓகே தான் நம்புகிறேன். அவங்களும் ஏன் ஓகே சொல்ல மாட்டாங்க? ஓகே இருந்தால் ஓகே தானே சொல்லுவாங்க. ஓகே சொன்னால் அடுத்த செகண்டே நான் அந்த பாடி எடுத்துறேன். ஏன்னா ஒரு வேளை அது தப்பாக இருந்தா. கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான கபடி போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. நாகர்கோவில், தக்கலை மற்றும் குளித்துறை கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகளிலிருந்து சுமார் 1600 ஆண் மற்றும் பெண் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 14, 17 மற்றும் 19 வயதிற்கு உட்பட்டோர் என்று 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் திறமையுடன் விளையாடி பார்வையாளர்களின் கைத்தட்டலை பெற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை ஏராளமான விளையாட்டு ஆர்வலர்கள் நேரில் கண்டு ரசித்தனர். இந்த போட்டிகள் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறமையை ஊக்குவிப்பதோடு கபடி விளையாட்டின் மீதான ஆர்வத்தையும் அதிகரித்துள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். 37வது ஆண்டு விழாவினை இன்றைய தினம் 11/7/2026 மற்றும் 17/7/2026, 18/7/2026 ஆகிய 3 தினங்கள்
அண்ணா விளையாட்டு அரங்கம் நாகர்கோவில் வைத்து சிறப்பாக இன்றைய தினம் துவக்க விழா துவங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்காக 6 பிரிவில், அதாவது அண்டர் 14 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்டர் 17 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்டர் 19 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆக 6 பிரிவுகளில் இன்றைய தினம் சுமார் 122 அணிகள் பங்கேற்று போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் கழிந்த ஆண்டை விட மிகவும் சிறப்பாக இந்த மாணவர்கள் விளையாடுவதற்காக மேட் மைதானம் அமைத்து, அதே போன்று மேற்கூரை ப்ரோ கபடி போன்று மேற்கூரை அமைத்து சிறப்பாக இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் செயல்பட்டு வந்த மசாஜ் மையத்தில் ஆன்லைன் முன்பதிவு மூலம் வாடிக்கையாளர்களை அழைத்து இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடைபெறுவதாக மகாலிங்கபுரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் வாடிக்கையாளர்கள் போல் சென்று நடத்திய சோதனையில் சென்னை, சேலம் மற்றும் கோவையைச் சேர்ந்த 3 இளம் பெண்கள் அங்கு இருந்ததும் தெரிய வந்தது. அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விசாரணையில் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த அனீஸ் என்பவர் மற்றும் அவருடன் இருந்த பெண் ஒருவர் இந்த மையத்தை நடத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதில் ஒருவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ள போலீசார் மற்ற 2வரை காப்பகத்திற்கு அனுப்பியுள்ளனர். தலைமறைவாக உள்ள கிளினிக் உரிமையாளர் அனீஸை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சியில் 17,500 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக மாநகரில் போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த காவல்துறை தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் பெரிய கடை பகுதியைச் சேர்ந்த கணேஷ் பாண்டியன் வீட்டில் போதை மாத்திரைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கோட்டை காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 17,500 போதை மாத்திரைகள், 4 செல்போன்கள், 5 பட்டாக்கத்திகள், 1 மடிக்கணினி, இருசக்கர வாகனம் மற்றும் 1,550,000 ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கணேஷ் பாண்டியன் மற்றும் கார்த்திக் ஆகிய 2வரை கைது செய்த போலீசார் போதை மாத்திரைகள் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டன, யாருக்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சுங்கம் 2 அரசு பேருந்து கிளையில் நடத்துனர் மற்றும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சுங்கம் 2 கிளையில் அரசு பேருந்து நடத்துனர் சரவணன் மற்றும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பூபதி ஆகியோருக்கு பணியின் போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வாக்குவாதமாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதம் முற்றி இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது அங்கிருந்தவர்கள் இந்த சம்பவத்தை செல்போனில் பதிவு செய்த நிலையில் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வேலன் கேப்ஸ் நிறுவனம் தனது 8வது ஆண்டில் இந்தியா முழுவதும் சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அதன் நிறுவனர் சிங்காரவேலன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென் தமிழகம் முழுவதும் ஒன்-வே டிராப் முறையில் ஒருவழி பயணத்திற்கான கட்டணத்தை மட்டும் வசூலித்து சுமார் 10,000 வாகனங்கள் மூலம் சேவையை வழங்கி வருவதாக கூறினார். குறைந்த கட்டணத்தில் கிலோமீட்டருக்கு 15 முதல் சேவை வழங்கப்படுவதால் வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நிறுவனத்தின் செயலி மூலம் ஓட்டுநர் மற்றும் வாகன விவரங்களை வாடிக்கையாளர்கள் நேரடியாக சரிபார்த்து முன்பதிவு செய்யும் வசதியும் இருப்பதாக கூறினார். ஆந்திரா, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் சேவை வழங்கி வரும் இந்த நிறுவனம் சிறப்பான சேவைக்காக எவரெஸ்ட் விருதுகள் 2025 விருதையும் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. சார் வணக்கம், என்னோட பேரு சிங்காரவேலன். நாங்க வேலன் கேப்ஸ் ஒன்-வே டிராப் டாக்ஸி சர்வீஸ் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 7-8 வருஷமா எங்களுக்கு சர்வீஸ் போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, சவுத் இந்தியா ஃபுல்லாவே ஒன்-வே டிராப் டாக்ஸி மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற டிராவல்ஸ் எல்லாம் அப் அண்ட் டவுன் சார்ஜ் வாங்குவாங்க. நம்மள வந்து ஒன்-வே மட்டும்தான். இப்போ கோயம்புத்தூர் சென்னை போறீங்க, பெங்களூர் போறீங்க, கோயம்புத்தூர் திருச்சி போறீங்க, அந்த மாதிரினா போறதுக்கு மட்டும் டிராப் பண்றதுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம். திருப்பி நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனாலோ, திருச்சி போனாலோ, சென்னையில இருந்து பெங்களூர் எங்கே போனாலும் ஒரு வழி பாதனை கட்டணம் மட்டும்தான் வசூல் பண்றோம். அப் அண்ட் டவுன் சார்ஜ் கிடையாது. எங்ககிட்ட இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கிற டிரைவர், வெஹிக்கிள் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். 5 ஸ்டார் ரேட்டிங்ல வெஹிக்கிளும் இருக்கும். இந்த 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கஸ்டமருக்கு மேல எங்ககிட்ட ரெகுலரா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல 2028 to 30க்குள்ள வேலன் கேப்ஸ் இந்தியா ஃபுல்லாவே, இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக செயல்பட்டு இருக்கு. அது அடுத்து இந்தியா ஃபுல்லாவே 2030க்குள்ள இந்தியா ஃபுல்லாவே ஒரு வேலன் கேப்ஸ் ஒன்-வே டிராப் டாக்ஸி சர்வீஸ் செயல்பட போகுது.
மதுரையில் தனது அலுவலகத்தில் அறிக்கை வெளியிட்டு பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தமிழக அரசின் மது கொள்கை மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளுக்கு மாற்றாக ரெஸ்ட்ரோ பார்களுக்கு அனுமதி வழங்கும் முயற்சி மற்றும் புதிய மதுபான வகைகளை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகள் தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் குடும்ப அமைப்பையும் பாதிக்கும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கன்னியாகுமரி சபரிவர்மன் உயிரிழப்பு மற்றும் புழல் சிறையில் கைதி பாலாஜி மரணம் உள்ளிட்ட சம்பவங்களில் தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது சிறை மரணங்களுக்கு குரல் கொடுத்தவர்கள் தற்போது ஆட்சியில் அமைதி காப்பதாகவும் விமர்சித்தார். அத்துடன் பழனி கோவில் சொத்துக்கள் குடியிருப்பு அகற்ற நடவடிக்கை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் தொடர்பான விவகாரங்களையும் சுட்டிக்காட்டி தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினார். இன்றைக்கு பழனியிலே 100 கோடியிலே சொத்து அவசரமாக கோயில் சொத்து தனியாருக்கு தாரை வார்த்து தாவேக அரசின் தயாள குணம். இதே அரசு நிலத்தில் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கும் ஏழை எளிய சாமானிய மக்களை தயவு தாட்சியமின்றி ஈவு இரக்கமின்றி புல்டோசர் மூலமாக குடியிருக்கும் வீடுகளை தரைமட்டமாக்கி தலைமுறையவே அனாதையாக தவிக்க விடுகின்ற இந்த அரக்க குணத்தை, இந்த அராஜக செயல் மூலம் விஜயின் அரக்க குணம் இப்போது அன்னை தமிழகம் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறது. கோவையில் உள்ள கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி சார்பில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான வித்தியாசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை முன்னிட்டு 10 அடி உயர பிரம்மாண்ட கால்பந்து அமைப்பை சுற்றி போட்டியில் பங்கேற்கும் 48 நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்தியபடி நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இலக்குகளை தேர்ந்தெடுங்கள், போதைப் பொருட்களை அல்ல என்ற முழக்கத்துடன் விளையாட்டு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, குழுப்பணி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் என் அருள் ரமேஷ் மற்றும் தாளாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் ஆகியோர் இளைஞர்கள் உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் போதைப் பொருள் பழக்கத்தின் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். To stay focused on our goals, நம்மளோட ambitions, disciplined-ஆ இருக்கணும். அதை இந்த FIFA வேர்ல்ட் கப் பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறதா இருக்கிறதுனால ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயினையும் இந்த FIFA வேர்ல்ட் கப் டிஸ்பிளேயையும் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். சூஸ் கோல்ஸ் நாட் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஸ்லோகனை சொல்லி எல்லாத்தையும் ட்ரக் அப்யூஸோட அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணி இருக்கணுங்கிறத மோட்டிவாக வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சிவானி, கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே எங்கள் ஸ்கூலில் FIFA வேர்ல்ட் கப் செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த ஒரு 10 feet giant ஃபுட்பால் 48 பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸோட ஃபிளாக்ஸை இங்க இருக்கக்கூடிய ஃபுட்பாலை நேசிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணது தான் இந்த செலிப்ரேஷன். இதோட சேர்த்து நாங்க ஒரு சூஸ் கோல்ஸ் நாட் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட ஒரு ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்கோம். இது மூலியமா இப்போ நம்ம நிறைய கேசஸ் பார்த்துட்டு வரோம். ரொம்ப யங் ஏஜ்ல இல்லீகல் ட்ரக் சப்ளை, சப்ஸ்டன்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் நடக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ட்ரக் அபியூஸ் கேம்பெயினை நடத்திட்டு வர்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ற விதமா நாங்க இந்த கேம்பெயினையும் FIFA வேர்ல்ட் கப் செலிப்ரேஷனையும் நடத்துறோம். இதுக்கு என்ன லிங்க்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் அது நம்ம கலாச்சாரம், நம்மளோட லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் பேரியரை தாண்டி நம்ம எல்லாத்தையும் யுனைட் பண்ற ஒரு விஷயம். அதுதான் நம்ம யாரோ அதை நம்ம வெளிக்காட்டுறதுக்காக. ஸோ ட்ரக் அப்படின்ற ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள போய் நாமளே இழக்காம ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன் மாதிரியான நல்ல விஷயங்கள்ல பயணிக்கணும் அப்படிங்கிறத எங்க ஸ்கூல்ல இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் NS நகர் பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவிக்கு கடந்த வாரம் அதிக காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கோவையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. தற்போது அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையில் தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 20க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாக்கடை தூர்வாறுதல், குப்பை அகற்றுதல், கொசு ஒழிப்பு, மருந்து தெளித்தல் உள்ளிட்ட சுகாதார பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்பதால் கொசு தொல்லை அதிகரித்து டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையினர் உடனடியாக தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு டெங்கு பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மாவட்டம் தாராபுரத்தில் சேரன் நகரில் நான் குடியிருக்கேனுங்க. இந்த ஒரு வார காலமாக எங்கள் பாப்பா ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வராங்க.
தொடர்ந்து 104 டிகிரி காய்ச்சலாக இருந்ததுனால போய் செக் பண்ணி பார்த்ததில் டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் கொசு கடிச்சதுனால இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த காய்ச்சலுக்காக எனக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்குதுங்க. இது எதனாலன்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் வந்து பெரிய குடியிருப்பு பகுதி, அரசு குடியிருப்பு பகுதி இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த ட்ரைனேஜ் எல்லாம் பார்த்து நீர் தேங்கி அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு இல்லாமல் அப்படியே தேங்கி நிற்கிதுங்க. குப்பையிலும் வந்து சரிவர எடுத்து சுத்தம் பண்ணுறதில்ல. இதனால் பார்த்திங்கன்னா அந்த கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப எளிதான வழியாக இருக்குது. பக்கத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி வேறு, தனியார் பள்ளியும் இருக்குதுங்க. அங்கே குழந்தைங்க பார்த்திங்கன்னா 1500 குழந்தைங்க பக்கம் படிக்கிறாங்க. அரசு குடியிருப்பு பகுதியில் 800 பேருக்கு மேலே குடியிருக்கிறாங்க. பக்கத்தில் இப்போ நிறையா பேர்த்துக்கு அந்த காய்ச்சல் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வெளியில் சொல்லாமல் அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க. இதை வந்து நகராட்சியும் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியும் சேர்ந்து குப்பைகளையும் அந்த டிச்சு தண்ணி தேங்கி இருக்கிற சாக்கடை நீரெல்லாம் அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஹஜ் பயணம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் மஸ்ஜித் நூர் பள்ளிவாசல் அரங்கில் நடைபெற்றது. உடுமலை மடத்துக்குளம் ஜமாத்துல் உலாமா வட்டார ஐக்கிய ஜமாத் மற்றும் ஆதம் இன்டர்நேஷனல் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் ஹஜ் பயணத்தின் முக்கியத்துவம், பாதுகாப்பான பயணம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே ஹஜ் சேவையை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் அடுத்த ஹஜ் பயணத்திற்கான விசா வழங்கும் நடைமுறைகள் முன்கூட்டியே தொடங்க உள்ளதால் பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் ஆகஸ்ட் இறுதிக்குள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை தயார் செய்து தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஹஜ் 2027க்கான சிறப்பு கட்டண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் புனித ஹஜ் பயணத்திற்கான முன்பதிவும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. வருகின்ற 20ஆம் தேதியோடு இந்திய ஹஜ் கமிட்டி மூலம் பயணிக்கக்கூடியவர்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. அதே போன்று தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லக்கூடியவர்களுடைய பயணமும் ஒரு சேரவே வந்து இந்திய மற்றும் சவுதி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஹஜ்ஜுக்கான காலம் என்பது நிறைய இருக்கிறது. நாம் ரமலானுக்கு பின்பு கூட நாம் சென்று ஹஜ்ஜுடைய புக்கிங்கை செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய பயண ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுமாறு இந்த நிகழ்வின் மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் கடும் அமளிக்கிடையே நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியவுடன் வார்டுகளில் நடைபெறும் மாநகராட்சி முகாம்கள் குறித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறி மேயர் ரங்கநாயகி மற்றும் திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் கூட்டத்தை புறக்கணிப்போம் என்றும் எச்சரித்தனர். இதற்கிடையில் செம்மொழி பூங்கா திட்டத்தில் முறைகேடு இருப்பதாக காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி குற்றம் சாட்டி ஆணையருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் சின்ன வேடம்பட்டி ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என்று சிபிஎம் கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தின் காரணமாக மாமன்ற கூட்டம் மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி மற்றும் சிபிஎம் கவுன்சிலர்கள் ராமமூர்த்தி, பூபதி, சாந்தி, பிரபா, ரவீந்திரன் ஆகிய 5 பேரை 2 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்வதாக மேயர் ரங்கநாயகி தெரிவித்தார். கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மக்களுக்கான மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸ்க்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸே திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தினமலர்ல 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துட்டோம். மன்றத்துலதான் உட்கார்ந்தா பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை.
முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலைய பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்லாம் அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்று பாருங்க. கரைப்படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலடி வெங்கடாஜல் அவர்கள் மகிழ் சொல்கிறேன், மார்த்தட்டி சொல்லுவேன், காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் என்ன பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிமிர், நேர்மையாக இரு, லஞ்சம் தவிர. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவாரு. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம், வன்மையாக கண்டிக்கின்றேன். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வார்டுகளில் நடைபெறும் மக்கள் நலப் பணிகள் குறித்து கவுன்சிலர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி ஆளும் கட்சி தாவேகா மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு திரண்டு வந்து அம்மனை தரிசித்து சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றனர். கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. ஆடி வெள்ளியை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குடும்பத்தினரின் வருகை அதிக அளவில் காணப்பட்டதால் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தது. கோவையில் UATT 2.0 எனப்படும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப அலுவலர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இந்த திட்டம் தோட்டக்கலை வளர்ச்சியையும் தோட்டக்கலை பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்தையும் பாதிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பல்வேறு துறைகளின் பணிகளை ஒரே களப்பணியாளர் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் பணிச்சுமை அதிகரிப்பதோடு விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் தொழில்நுட்ப சேவையின் தரமும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். எனவே UATT 2.0 திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்டமாக சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்தனர். திருச்சி வாழவந்தான் கோட்டை பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ரேகா அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு அருகில் உள்ள தண்ணீர் தொட்டியின் உச்சியில் ஏறி அமர்ந்தார். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். நகை மற்றும் பண விவகாரத்தில் ஏமாற்றப்பட்டதாக கூறி அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் இந்த செயலில் ஈடுபட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சியில் பாலம், ஃபேவர் பிளாக் சாலை, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட சுமார் 86.72 லட்சம் மதிப்பிலான 30 வளர்ச்சிப் பணிகளுக்கான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெண்டர் அறிவிப்பு விதிமுறையின்படி 15 நாட்களுக்கு முன் வெளியிடப்பட வேண்டிய நிலையில் வெறும் 4 நாட்களுக்கு முன்பே இணையதளத்தில் வெளியிடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் மூலம் சிலருக்கு சாதகமாக டெண்டர் வழங்க முயற்சி நடந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனைத்து 30 டெண்டர்களும் ரத்து செய்யப்பட்டதுடன் அப்போதைய நகராட்சி ஆணையாளர் விநாயகம் மற்றும் தற்போதைய நகராட்சி பொறியாளர் சண்முக வடிவு மீது துறை ரீதியான விசாரணை மற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு பனைமரம் பாதுகாப்பு மற்றும் வளர்ப்பு குறித்த மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் பனை தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன், தமிழகத்தில் பனை தொழிலும் அதனை நம்பியுள்ள தொழிலாளர்களும் படிப்படியாக குறைந்து வருவதாக கவலை தெரிவித்தார். பனை தொழிலாளர் நல வாரியத்திற்கு புதிய தலைவரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும், பனை மர வளர்ப்பு, பதநீர், நுங்கு மற்றும் ஓலை சார்ந்த பாரம்பரிய தொழில்களுக்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
மேலும் பனை தொழிலை மீட்டெடுத்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாரியப்பன். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தலைமையிடமாக கொண்டு மாநில அளவில் உள்ள மாவட்ட தலைவர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பனை மரத்தை பற்றி, பனை மரத்தை காப்பது பற்றியும் பனை மரத்தை வளர்ப்பது பற்றியும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அனைத்து மாவட்ட தலைவர்களும் பனை மரத்தை பற்றிய அவரவர் மாவட்டங்களில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்தார்கள். கோவை வடவள்ளியில் செயல்பட்டு வரும் தன்மயா கேர் ஆயுர்வேத மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கின் 1ஆம் ஆண்டு விழா நிறுவனத்தின் பவுண்டர் மற்றும் சிஇஓ டாக்டர் கிருஷ்ணபிரியா தலைமையில் நடைபெற்றது. விழாவையொட்டி புதிய பிசியோதெரபி பிரிவு மற்றும் மருந்தகம் திறந்து வைக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 12 இலவச மருத்துவ முகாம்களும் தொடங்கி வைக்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் ஆயுர்வேதம், பிசியோதெரபி, மனநலம் மற்றும் முழுமையான ஆரோக்கிய சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. ஹாய், நான் டாக்டர் கிருஷ்ணபிரியா, தன்மயா கேரோட சிஎம்ஓ. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறேன். அது கூட ஒரு புதுசான பிசியோதெரப்பி யூனிட் கூட ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபுல் அட்வான்ஸ்டா டெக்னாலஜியோட கூட மாடர்ன் சயின்டிஃபிக்கா இது ஆயுர்வேதத்து கூட இன்டகிரேட் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆக ஒரு யூனிட் வச்சிருக்கேங்க. இங்க முதல்ல மென்டல் ஹெல்த், அது விட பிசிக்கல் ஹெல்த், இது ரெண்டுமே சேர்ந்து எப்படி மக்களுக்கு அது பெனிஃபிட் ஆயிடும் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். சுத்தமான ஆயுர்வேதம் ஒத்தென்டிக்கா ரீதியில கிளாசிக்கலா எப்படி நீங்களுக்கு கொடுக்க முடியும், அதுதான் நான் தன்மயா கேர் ஓபன் பண்ணும்போது யோசிச்சுட்டேன். ஒரு 1000 பேஷண்ட்ஸுக்கு மேல இந்த ஒரு இயருக்கு நீங்க கொடுத்த ட்ரஸ்ட், அதுதான் தன்மயா கேரோட growth. UATT 2.0 திட்டத்தை ரத்து செய்து பழைய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் UATT 2.0 திட்டத்தை எதிர்த்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த திட்டம் தோட்டக்கலைத்துறையின் தனித்துவத்தையும் தொழில்நுட்ப அடையாளத்தையும் பாதிப்பதுடன் ஒரு அலுவலருக்கு அதிகப்படியான கிராமங்கள் மற்றும் சாகுபடி பரப்புகள் ஒதுக்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். எனவே UATT 2.0 தொடர்பான அனைத்து அரசாணைகளையும் திரும்பப் பெற்று முன்பு நடைமுறையில் இருந்த பழைய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.leadnews.in என்ற இணையத்திலும் லிமேக்ஸ் என்ற OTT தளத்தையும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.